வணக்கம். நம்ம டெய்லி பேசுற வார்த்தைகள்லாம் நிஜமாவே எங்கிருந்து வருதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம பேசுற இங்கிலீஷ் மொழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ரகசிய வரலாற்ற பத்தி தான் இந்த முறை நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு கேள்வி. நீங்க பேசுற இங்கிலீஷ் அது உண்மையிலேயே இங்கிலீஷ் தானா? என்னடா இப்படி கேக்குறேன்னு பாக்குறீங்களா? உண்மை என்னன்னா இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. அது பல மொழிகள் சேர்ந்த ஒரு கலவை. ஒரு மாதிரி ஒரு மொழி மசாலான்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷோட கதைய நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்கிலாந்துங்கிற ஒரு நாடே உருவாகிறதுக்கு முன்னாடி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம டைம் டிராவல் பண்ணி போகணும். அதோட வேர்களை தேடி ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராருங்க. ஆமாங்க, நம்ப முடியுதா? நாம இன்னைக்கு எழுதுற ஏ, பி, சி இதுக்கெல்லாம் மூலம் எது தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபொனீஷியன் சொல்ற ஒரு மக்கள் கூட்டம் தான். அவங்க உருவாக்குனது தான் நம்ம எழுத்து முறையோட தாத்தா பாட்டின்னு சொல்லலாம். இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. சரி, இப்போ இங்கிலீஷோட முதல் லேயர், அதாவது அதோட ஃபவுண்டேஷனை பத்தி பாப்போம். இது ஜெர்மானிக் மொழிகள்ல இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலோ சாக்சன்னு ஒரு இனம் பிரிட்டனுக்குள்ள வராங்க. அவங்க கூடவே அவங்களோட மொழியும் கொண்டு வராங்க. அதுதான் கொஞ்ச நாள்ல பழைய ஆங்கிலம், அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் மாறுச்சு. இதுதான் இங்கிலீஷோட பேஸ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, ஹவுஸ், ஆப்பிள், ஈட், ட்ரிங்க் இதெல்லாம் எவ்வளோ சிம்பிளான பேசிக்கான வார்த்தைகள் இல்லையா? நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த ஜெர்மானிக் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்ததுதான். இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம பேச்சோட அஸ்திவாரமா இந்த வார்த்தைகள் தான் இருக்கு. அந்த ஜெர்மானிக் ஃபவுண்டேஷன் நல்ல செட் ஆயிடுச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. அடுத்ததா இங்கிலீஷ் மொழியோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின 2 பெரிய படையெடுப்புகள் நடக்க போகுது. இது அந்த மொழிக்கு ஒரு புது டேஸ்டும் ஒரு புது ஸ்டைலும் கொடுக்க போகுது. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். முதல்ல ஆங்கிலோ சாக்சன்ஸ் அவங்களோட ஜெர்மானிக் மொழியை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்காண்டினேவியர்கள், அதாவது வைக்கிங்ஸ் வந்தாங்க. கடைசியா கிபி 1066ல நார்மன் பிரெஞ்சுக்காரங்க உள்ள வந்தாங்க. இப்படி அடுத்தடுத்து வந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மொழியிலிருந்து சில வார்த்தைகளை இங்கிலீஷ்குள்ள விட்டுட்டு போனாங்க. உதாரணத்துக்கு வைக்கிங்ஸ் எடுத்துக்குவோம். அவங்க கிட்ட இருந்து வந்த வார்த்தைகளை பாருங்க. ஸ்கை, லா, ஹிட் இதெல்லாம் ரொம்ப நேரடியான ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஆக்ஷன்ல இறங்குறவங்களோட குணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுத்த வார்த்தைகளும் ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய கேம் சேஞ்சர் எது தெரியுமா? 1066ல நடந்த அந்த நார்மன் படையெடுப்பு தான். அதோட இங்கிலாந்து ஆண்ட ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாரும் பிரெஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பிரெஞ்சு தான் பவர், ஸ்டேட்டஸ், கல்ச்சர் எல்லாத்துக்கான மொழியா மாறிடுச்சு. இதனால மொழி அடிப்படையில சமுதாயத்துல ஒரு பெரிய பிளவே ஏற்பட்டுச்சு. இந்த வித்தியாசத்தை இங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா தெரியுது. சாதாரண மக்கள், அதாவது ஆங்கிலோ சாக்சன்ஸ், அவங்க வளர்த்த மிருகங்களை கவ், பிக்னு சொன்னாங்க. ஆனா அந்த மிருகங்களோட கறிய டேபிள்ல வச்சு சாப்பிட்ட மேல்தட்டு வர்க்கம் அத பிரெஞ்சுல பீஃப், பார்க்னு சொன்னாங்க. பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இதே மாதிரி தான் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, லிட்ரேச்சர் மாதிரியான பெரிய பெரிய அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் எல்லாமே பிரெஞ்சுல இருந்து தான் வந்துச்சு. சரி, படையெடுப்புகள் முடிஞ்சது. இங்கிலீஷ் இப்போ 2 மொழியோட கலவையா இருக்கு. அடுத்த கட்டமா ஐரோப்பாவுல ஒரு பெரிய அறிவு புரட்சி நடக்குது. அப்போ இங்கிலீஷ் தன்னை ஒரு படி மேலே கொண்டு போகணும்னு நினைக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுதான் கிரீக் மொழி. டெமோக்ரஸின்ற வார்த்தை எடுத்துக்கலாமே. மக்களாட்சிங்கிற இந்த ஐடியாவே பண்டைய கிரீஸ்ல இருந்து வந்ததுதான். அந்த ஐடியாவோட சேர்த்து அந்த வார்த்தையும் நம்ம அப்படியே கடன் வாங்கிட்டோம். இது கிரீக்கோட தாக்கம் எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், சினிமா, மியூசிக், ஐடியா, அடேங்கப்பா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நம்ம படிப்பு, கலை, அறிவியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான வார்த்தைகள்ல முக்காவாசி கிரீக்ல இருந்து வந்ததுதான்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கிரீக்குக்கு கடன்பட்டிருக்கு. ஓகே, இப்ப என்ன நிலைமை? ஜெர்மானிக் ஃபவுண்டேஷன் இருக்கு. அதுக்கு மேல பிரெஞ்சோட ஸ்டைல், அதுக்கு மேல கிரீக்கோட அறிவு. இந்த 3 லேயரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மொழி உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்புது. இதுதான் அதோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான லேயர். ஒரு குளோபல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி உலகத்தில இருந்து வார்த்தைகளை வாங்க ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் விரிவடைய விரிவடைய இங்கிலீஷ் மொழி உலகத்தோட எல்லா மூலைக்கும் போச்சு. போற இடத்துல இருந்தெல்லாம் புது புது வார்த்தைகளை அள்ளிக்கிட்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு சஃபாரி, இந்த வார்த்தை அரபு மொழியிலிருந்து வந்தது. அடுத்து ஜப்பான்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கராஓகே. கெட்சப் சைனால இருந்து, பொட்டேட்டோஸ் தென் அமெரிக்கால இருந்து, ஆரஞ்சு பெர்ஷியால இருந்து, இப்படி நாம சாதாரணமா யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் ஒரு உலக பயணம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆச்சரியமா இல்ல?
ஆங்கிலம் ஒரு மொழி அல்ல, அது ஒரு படத்தொகுப்பு. படையெடுப்பாளர்கள், அறிஞர்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருந்து வந்த கலாச்சாரங்களின் வார்த்தைகளால் ஒன்றாக தைக்கப்பட்டது. நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு வரி எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இப்படி மத்த மொழிகள்ல இருந்து வார்த்தைகளை கடன் வாங்குறது இங்கிலீஷோட பலவீனமே கிடையாது. அதுதான் அதோட மிகப்பெரிய பலம். இதனாலதான் இங்கிலீஷ் எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க முடியுது. ஒரு உண்மையான உலக மொழியா இன்னிக்கும் இருக்கு. சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு கடைசி கேள்வி. நம்ம உலகம் எவ்ளோ வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்டர்நெட், ஏஐன்னு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அப்போ இங்கிலீஷ் அடுத்ததா எந்த மொழியிலிருந்து என்னென்ன வார்த்தைகளை கடன் வாங்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.